வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், காஸ்ட் எவ்வளோ வருது, வாங்கலாமா வேணாமா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ஷாப்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hold up. நான் வந்து நியர்லி ஒரு 3000க்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்போ என்டர்பிரைசஸ். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த ஷாப்போட நேம். ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் டெஸ்டர்னு சொல்லலாம். அதாவது கண்டினியூட்டி, அதாவது ஒயரில் வந்து கண்டினியூட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது. ஒயர்லெஸ்ஸாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். நம்ம வந்து சப்ளை வருதா இல்லையா அப்படின்றத இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணியே பார்க்க முடியும். இது வந்து ஒரு 250 அரௌண்ட், ஆமாம் 250-240 சம்திங்கில் வந்தது. ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியாக தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் டியூப். இதுவும் அதே இடத்துல தான் வந்து இந்த டூல்ஸ் ஷாப்லேயே. ஹீட் சிங்க் டியூப் எதுக்குன்னா, ஒயர்லாம் ஜாயிண்ட்டில் நம்ம வந்து ஹீட் சிங்க் அந்த இது ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது நம்ம வந்து இது என்னென்ன வாங்கிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐசி என்னென்ன ஐசின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐசி பேஸ். இது ஐசி நான் வந்து 8010-85 வந்து 555 டைமர் ஐசியும் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 8010-85. தென் இந்த 8010-85 இதை வச்சு வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும் தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐசி பேஸு. அந்த ஐசி பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மியல் 3280 அட்ரினோ யூனோவில் இருக்குங்க அந்த ஐசி. இது வந்து 7805 ரெகுலேட்டர் ஐசிஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் சென்சாரு. தென் பார்த்தீங்கன்னா மோட்ரு. அது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து இது வந்து 12 வோல்ட் மோட்ரு. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இல்லை, இது வந்து பம்பு, வாட்டர் பம்பு. இது டிசியில் ரன் ஆகிற மினி பம்பு, இது வாட்டர் பம்ப். இது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 rupees வந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்ரி. இது வந்து சின்ன வாங்கியிருந்தேன், 15 rupees தான், எப்பயும் விற்கிற ரேட் தான் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, 2 டிஸ்பிளே வாங்கியிருந்தேன். அது வந்து எவ்வளோ காஸ்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 10 rupees டிஸ்பிளே. அடுத்தது என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஐசி. இது வந்து ஐசி பேஸு. இந்த ஐசி பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மியல் 3280 மைக்ரோ கண்ட்ரோலர். அதுவும் பாருங்க, நம்ம அட்ரினோ யூனோலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐசி இது. அந்த ஐசி தான். ஒரு அட்ரினோ போர்டு நம்மளாவே செய்யலாமே அப்படின்றதுக்கு அதை வாங்கிருங்க. இது ஐசி பேஸாக இருக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் வாங்கியிருந்தேன். 595 நினைக்கிறேன். ஆமாம், 595 ஐசி பேஸ் 2, அதாவது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் 2 வாங்கியிருந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா L293D ஐசி ஒன்று வாங்கியிருந்தேன். மோட்டர் டிரைவர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் 595. ஓகே, 3 வாங்கியிருந்தேன் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸு. ஒன்று
ஒரே ஒரு ஐசி பேஸ் தான் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ்க்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பாலிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸு. பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் எப்பயுமே இது வந்து ஆம்ப்ளிஃபையர் பர்பஸ்க்காக வாங்கினேன், ஆம்ப்ளிஃபையர் செய்யலான்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ், இது வந்து நார்மல் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ் தான். யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நமக்கு தெரியல 16 ஹெர்ட்ஸ் கிறிஸ்டலு. அந்த ஐசி இது மைக்ரோ கண்ட்ரோலர் செய்யறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதையும் முடித்து வேற என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பாக்ஸோட பீஸ் வந்து 35 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 32 பீசஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு பீஸ்லேயும் 5 இருக்குது. ஒரு வேல்யூலேயும் 5 மொத்தமாக 2 பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நியர்லி ஒரு 32 அதில் போட்டிருக்க எல்லா வேல்யூஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் மிக்ஸ்ன்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 35 தான். ஆன்லைன் ப்ரைஸ் எல்லாமே நியர்லி ஒரு 5-10 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வேறு என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பிசிபி. இந்த டாட் பிசிபி இது நம்ம சேட்டலைட் ப்ராஜெக்டுக்காக வாங்கினது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் சண்டே இல்லைனா நெக்ஸ்ட் டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வந்து சேட்டலைட் வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. இது வந்து லோரா மாடியூலும் சேட்டலைட்காக தான் வாங்குறது. 2 ஆண்டனா இருக்குது. 2 ஆண்டனாவோடய கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வருது. ஆன்லைன் ப்ரைஸும் இதுவும் ஒரு நியர்லி சேம் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வந்து 433 MHz. இது வந்து இண்டோர் பர்பஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன செக் பண்ணி பார்க்கல. 433 MHz வாங்கியிருக்கேன். இந்தியாவில் லீகலான்னு தெரில. அதாவது இண்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அவுட்டோருக்கு போகும்போது 433 யூஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சாரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வருது. இது வந்து I2C நம்ம அதோட ப்ரைஸும் 90 ருபீஸ் தான் வந்தது. நம்ம எல்சிடி டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அதோட ப்ரைஸ் 90. ஆமாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து அது 80 ருபீஸ் வந்தது நியர்லி. ஆமாம், ஆன்லைன் ப்ரைஸை விட எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 10-20 அந்த மாதிரி ரேஞ்சில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆமாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர் மாடியூலு. ஐஆருக்கு வந்து 50 ருபீஸ் வந்தது அதோட காஸ்ட்டு. அண்ட் தென் MQ2 இது ஸ்மோக் சென்சாரா, ஆமாம், அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நோட் எம்சியூவோட காஸ்ட் வந்து 280 ருபீஸு. இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தது. நான் ஆன்லைனை விட கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பக் கன்வெர்ட்டர் ஒரு 80 ருபீஸ் வந்துச்சு. டிசி டு டிசி கன்வெர்ட்டருக்கு எல்லாம் 2596 டிசி கன்வெர்ட்டர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா DH11 120 ருபீஸ் நினைக்கிறேன். இது DH11 சென்சாரு 120. ஆமாம், 120 தான் நினைக்கிறேன். இது வந்து ஜம்பர் ஒயர்ஸு. நான் வந்து 3த்துலேயும் ஒன்று வாங்கியிருந்தேன். மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு ஃபீமேல்னு. இதோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ் வருது மொத்தமாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர்ஸு. இது வந்து இந்த மாதிரி, அதாவது சிங்கிள் கோர் இருக்க ஒயரு. அண்ட் தென் வந்து இது வந்து ஆட்டோமேஷனில் வர ஒரு ரிமோட்டில் வர ஒரு சின்ன பேட்ரி, 23 amps 12 volt பேட்ரி. இது
இது தனியாக வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இது வந்து பெல்டியர் மாடியூலு. பெல்டியரோட மாடியூல் வந்து ஒரு 250 இதுக்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் பேட்டரியை. அண்ட் தென் பெல்டியரோட காஸ்ட் வந்து 170 ஆர் 160 நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. 170 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து டச் சென்சாரு. டச் சென்சாரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 60, நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். இதுவும் ஆட்டோமேஷன் பர்பஸ்க்கு தான் வாங்கினேன். 120 rupees 2 வாங்கினேன். ஒன்று வந்து 60 rupees, 2 வாங்கினதால 130 rupees வந்தது டச் சென்சார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெடர் பின்ஸு ஒன்று 55 rupees தான். 20 rupeesக்கு ஒரு ஹெடர் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இது வந்து இது நம்ம ஃபேனு கூலிங் பர்பஸ்க்காக ஒரு சின்ன ஃபேன் வாங்கியிருந்தேன். 3 inch ஃபேனு. அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 rupees வந்தது. ஆ 12 volt டிசி ஃபேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் வாங்கியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாப்க்கான லிங்க்கு டர்போ என்டர்பிரைசஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.